எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 25/4/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 12ஆம் நாள், நவமி இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் இரவு 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. ரகுகாலம் 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் கண்டம் நாம யோகம். இன்றைய கரணம் 11 மணி 55 நிமிடம் வரை பாலவும், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் போராடும். போராட நட்சத்திரம்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு முழு அளவில் சந்திராசிரமம் இன்று இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? சனிக்கிழமை வர நவமி, பெருமாள் வழிபாடு ஏகாந்தமான நிகழ்வுகளில் இருக்கின்ற ஒரு செயல்முறை. அது ராமர் வழிபாடு. குறிப்பா சொல்ல போனா சித்திரை மாசத்துல வருகின்ற இந்த ராமநவமி கொண்டாடும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதத்தில் சூரியனுடைய தன்மை தலைமையேற்று நடத்துகின்ற கிரகம் அதுதான். 5ஆம் இடம் அப்படின்றது தான் நமக்கு குழந்தை பாக்கியஸ்தானமா வரும். 5, 7, 9 இது எல்லா கிரகத்துக்குமான பார்வைகள். இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் நடக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ராமா என்று சொன்னால் வினை தீரும். ராமாங்கிறது இந்த ராமாயணத்துல ஒரு ராமனா இல்ல அதுக்கு முன்னாடி ராமாங்கிற மந்திரம் இருந்ததா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ராமா எனும் மந்திரம் ஒன்று இருந்தது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராமான்ற அந்த சொல் எல்லா வினைகளையும் தீர்க்கின்ற வல்லமை பெற்ற சொல். வாலி தன் உயிர் பிரியும் போது சொன்ன வார்த்தை இதுதான். ராமா இது சொன்னா மோட்சம் கிடைக்குமாமே. வாலி மோட்சனே அதுக்கு தான் வச்சாங்க. ஏன்னா அம்புலே ராமான்னு எழுதிதான் அந்த எழுத்து இருக்கும். அதை பிடிங்கி பார்க்கும்போது ராமான்னு இருந்தது. ஆஹா, நான் மோட்ச கதிக்கு வந்துட்டுன்னு சந்தோஷப்பட்டார். முற்பிறவி கதைக்கு போவோம், ஆனா இந்த இதிகாசத்துக்குள்ள இருக்கிற விஷயத்த சொல்லணும். அதனால இந்த ராமா என்ற மந்திரத்தை உச்சரித்து இந்த நவமியில பெருமாள் வழிபாடு பண்ணும்போது நீங்க ரொம்ப சிறப்பா இருக்கலாம். பெரிய அளவுல உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே மாதிரி நாளைக்கு ஸ்ரீ வாசவி ஜெயந்தி. வாசவி அன்னை, அதாவது நம்மளுடைய ஊர்ல பார்த்தீங்கன்னா வாசவி அப்படின்னு ஒரு நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கும். ஏன் அவங்க வளர்றாங்க அப்படின்னா, அந்தந்த குல மாதர்கள், அவங்களாம் அந்த குலத்துக்கு மாதர்கள், மாதா தாய், அவர்களை வழிபடும் போது அவர்கள் உயர்கிறார்கள். அவர்களுடைய திருநாள் நாளை. அதுபோல நாமும் நம்முடைய குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வருடத்துக்கு ஒரு வாட்டி அவர்களுடைய சிறப்பை நம்ம போற்றி வணங்கும் போது நாமும் நன்றாக இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போகும். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களே, ராசிக்குள் சூரியனோட பயணம், தனஸ்தானத்தில் சுக்கிரனின் பயணம், 3ஆம் இடத்தில் குருவின் பயணம், 4ஆம் இடத்தில் அப்படின்னு நம்ம சுற்றி வருகின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா சந்திரன். இப்ப 4 கிரக சேர்க்கையை விட கிரக மாளிகை யோகம் மாதிரி கும்பத்திலிருந்து கடகம் சிம்மம் வரையிலும் பார்த்தோன்னா அப்படி கிரக சேர்க்கை அப்படி பிடிஞ்சு ஒரு மாலையா இருக்க மாதிரி இருக்கும். அது கிரகமாளிகா யோகத்தை ஏற்படுத்தி தரும். அது 2 நாள் இருந்தாலும் 3 நாள் இருந்தாலும் அந்த நாள் யோகங்கள் எப்பப்பெல்லாம் வருதோ தொடர்ந்து நல்லவையில் நடக்கின்ற வாய்ப்புகள் நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப நெருக்கடியா ஒரு நாள் தான் அவங்களோட கோச்சார கிரகத்தை அடிப்படையா சொல்லி இந்த நாள்ல நீ இதெல்லாம் போய் பண்ணு அப்படின்னும் போது வெற்றி பெறாங்க அப்படின்ற அடிப்படையில இன்றைய நாள் மேஷத்திற்கு சிறப்பான ஒரு நாள், வெற்றிகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களே, ராசிக்குள் ராசி அதிபதியின் பயணம், 2ஆம் இடத்தில் குருவின் பயணம், 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியின் பயணமே, 4இல் கேதுவின் பயணம். எவ்வளவு பெரிய
தோல்வியில் இருந்தாலும் மீளக்கூடிய ஒரு அமைப்பு. தோல்விங்கிறத விட வருமானம் இல்லாம இருந்தாங்க, ஒரு ஆதாயம் இல்லாம இருந்தாங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்கன்றவங்களா எனக்கு ஒரு வாய்ப்பு. எந்த அளவுல அது வாய்ப்பு பெருசா நீங்க பயன்படுத்துங்க அதை பத்தி கிருத்திக நட்சத்திரமாகட்டும், ரோக நட்சத்திரமாகட்டும், மிருகசீடமாகட்டும் நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு முதல் குறிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா இங்க ரோகிணி சந்திரனே 3ஆம் இடத்துல பயணம் பண்றாரு. அப்ப இந்த ராசிக்கு நன்மை உண்டா? உண்டு. லாபம் கிடைக்குமா? உண்டு. செய்தொழில் லாபம், நண்பர்களால் லாபம், வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கின்ற வாய்ப்பு, இல்ல புதிய வேலைக்கு அடித்தளம் என்ற வாய்ப்பு. அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் ரிஷபத்திற்கு இன்று. மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் ராசிக்குள் குருவின் பயணம், 12ஆம் இடத்தில் அதிபதியே 12ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சந்திரன்ற பயணம், உச்சப்பட்ட சந்திரன் பயணம்ன்றது வந்து என்ன, வாக்கு வன்மை உயரும், சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே கூடும், புதிய ஆபரண சேர்க்கைகள் வாங்கலாம். புரியுதுங்களா? உடலில் சிறு இந்த சந்திரனின் பயணத்துல என்ன கிடைக்குன்னா, இந்த ரொம்ப கோடை காலத்துல சளி பிடிக்குதுன்னா அது யாருக்குன்னா அந்த மிதுனமும் கடகத்துக்கு தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி நோய் கிருமிகள் பரவக்கூடிய இருக்கு, நோய் கிருமிகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்கிறது. அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதை வந்து சரி பண்ணிக்கணும். எப்படி பண்ணி இந்த கோடை காலம் உடலை கரெக்டா பராமரிக்கணும். உயர்வுகள் உண்டு, சற்று கவனமா இருக்கணும். அது புதியவர்கள் சந்திப்பு இன்னைக்கு நிகழும். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஒரு நண்பன் பார்த்து ஒரு ஒரு விருந்து உண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு மிதுனத்துக்கு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த நம்ம பார்க்க போற ராசி வந்து கடகம். கடகத்தை வந்து நம்ம வருட தொடக்கத்திலே ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் என்னதான் நடந்தாலும் இறங்கி அடிப்போம், ஏறி ஆடுவோம்னா நம்ம அவுட்டு. கபடியில் என்ன சொல்லுவாங்க, ஏறி ஆடுன்னுவாங்க. கோட்டை தோட்டமா வந்தமான் இருக்கணும், அங்கே நின்று ஆடினோம்னா பிடிச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்போ உடல்நிலை நன்றாக சீர்படுத்தி கொண்டு வருகிறது. அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்து இப்போ பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதை அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கங்க. அதுபோல கடகராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடை கண்டிப்பா செய்யணும். குறிப்பா சொல்ல போகணும்னா நம்ம ராமர் வழிபாடு மேற்கொள்றது சிறப்பு. உங்களுக்கான நாள்னு வச்சுங்க. கடகத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கான நாள். கண்டிப்பாக பெருமாள் ஆலயம் சென்று ராமருக்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ ஏதோ ஒரு விஷயம் கைங்கரியம் செய்து வர உங்களுக்கு மன அமைதி கிட்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்குள் கேதுவின் பயணம். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முறையே 12, 11, 10, 8, 9 பயணம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அனுகூலமான கிரக அமைப்பான அமைப்பு தான். நம்ம 12 விரயத்தை தவிர மீது எல்லாமே. ஏன்னா விரையாதிபதி உச்சமா அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ விரயங்கள் உண்டு, விரயத்தினால் சுகங்கள் கூடும், வீட்டில் புதிய பொருள் சேர்க்கை உண்டு, ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இந்த நாளில் சிறப்பான சுகங்கள் கிடைக்கின்ற அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பர்களே, என்ன உங்களுக்கு சொல்றது, சிறப்பு. நிறைய விஷயங்கள் பிளஸ்ஸா நடந்துகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, ராசி அதிபதி மட்டும்தான் நீச்சம். அங்க யார் இருக்கா? சனீஸ்வரனே இருக்கார், செவ்வாயும் இருக்கிறார், ராகு இருக்கிறார், குரு பார்வை பிடிக்குள்ளே இருக்குது. அப்படின்னா உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்குன்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தன்மையோட கம்ஃபர்ட் ஜோன்லயே நீங்க இருக்கிறீங்க. எல்லா வரவுகளும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். கவனமா இருக்கணும். ஏன் கவனம் அப்படின்னா, தேவையில்லாம வார்த்தை கொடுக்கறது, ஒரு லாபத்தை கெடுத்துக்கிறது. ஒரு 1000 லாபம் ஒரு இடத்துல நீங்க பேசி அது 500 மாத்திக்கிறது யாருன்னா துலாம் தான். புரியுதுங்க? மற்றபடி இந்த நாள்ல வந்து கவனமா இருந்தீங்கன்னா எல்லாத்துலயும் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் பயணம். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லியிருக்கேன். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாயின்னு சொல்றேன். ரொம்ப நாள் பிரிந்திருந்த குழந்தை ஒன்று சேரும். ரொம்ப நாள் வெளியில இருந்தாருங்க, வெளிநாட்டுல இருந்தாருங்க, அந்த குழந்தை இப்ப எங்க வீட்டுக்கு வந்துருச்சுங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்கன்னா மகன், ஒரு குழந்தைன்னா ஒரு சின்ன 1-2 வயசு குழந்தை இல்லை, 32 வயசு ஆனாலும் அப்பா பிள்ளைக்கு குழந்தைதான். அந்த மாதிரி உறவுகளால மகிழ்ச்சிகள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு சந்தாசம் நடக்குது. நிறைய விஷயங்களை கவனமா இருக்கணும். வெற்றி பெறுவீர்கள். நீங்க செய்யற முயற்சியில வெற்றி உண்டு. உங்களோட கோச்சார நிலவரத்து பிரகாரம் இன்னைக்கு சந்திராசிரமம் ஓடுது, கவனமா இருக்கணும். அது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும், மற்றெல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது. மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப அறிவு மேம்படும். எல்லா வகையிலும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா
மகரம் தான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் கோச்சார கிரக நிலவரங்கள் அவ்வளவு அற்புதமா இருந்துகிட்டு இருக்கு. வெற்றி உங்கள் கையில் இருக்குது, விட்டு விடாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. கும்பராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பான நாள். அமைதி நிலவும், மனதில் சாந்தம் உண்டாயிரும், எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிடுவோன்ற ஒரு நம்பிக்கை நிக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல சனி, 3இல் சூரியன் எடுத்துக்கிட்ட பக்கத்துலயே உங்களுக்கு 4 கிரகம். அதுக்கப்புறம் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 வரலுமே கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதிக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு பலன் இந்த நாள்ல இருக்கு. எப்பொழுதும் மனம் சஞ்சலப்பட்டுக்கின்ற மனம் அமைதி பெறும். நல்ல உணவு உண்டு, மகிழ்ச்சியா சந்தோஷமா கேளிக்கையில் கலந்து கொள்ளுகின்ற அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே கிரகம் தான் காரணம். கிரகம் இல்லாம எதுவுமே இல்லை. 5ஆம் இடத்து அதிபதி உச்சம், பிள்ளைகளால் மன சந்தோஷம், சொந்தக்காரங்களால சந்தோஷம். சொந்தக்காரங்களால எப்படிங்க சந்தோஷம்? வந்தா வீட்டுல நல்லது பல்லது செஞ்சு அவங்களுக்கு விருந்து உபசரிக்கும் போதே மனது சாந்தப்படும் இல்லைங்க. ஏன் இதை முதல்ல கத்துக்குங்க. வீட்டுக்கும் வரும் சொந்தங்களை வீட்டில் உணவு சமைத்து கொடுக்க பாருங்கள். உங்கள் வாயில ஒரு சூட்சம் என்னன்னா, வெளியிலிருந்து வரவங்களுக்கு வீட்டுல இருந்து ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டீங்க, அவங்க அதை குடிச்சிட்டாங்கன்னா தீங்கான எண்ணத்தில் உள்ளே செய்தாலும் நினைத்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப சென்று விடும். நம்ம வீடு பாதுகாக்கப்படும். அதுக்காகத்தான் தண்ணி கொடுங்கன்னு சொல்றது. மீனராசிக்காரர்கள் எந்த கோபதாபங்களும் சொந்த பந்தங்களோடு நட்பாக பழகி, அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி புதியவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. கொண்டாடி மகிழுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.